ஹே கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் த ட்ரீமர்ஸ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. இந்த வீடியோட தமிழில் பார்த்தோன்னே இந்த படத்து மேலே உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ரொம்ப ஒரு மோசமான படம் கூட தமிழில் பார்த்தோன்னு தோணியிருக்கும். பட் அந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளைனை கேட்டதுக்கப்புறம் அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. இப்போ நம்ம இந்த படத்தில் ஒன்லைன் பற்றி தெரிஞ்சுக்கோம். அமெரிக்காவில் இருக்கிற நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸில் வந்து படிக்க வரான். அவனுக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் அடிக்கடி தேட்டர் போகிறப்ப ரெண்டு பேர் பார்க்குறான். ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறான். பட் அவங்க அண்ணன் தங்கச்சி உறவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரெண்டு பேரும் எப்படி நிறுவனம் படுத்துங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க லைஃப் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான் த ட்ரீமர்ஸ். நான் முன்னையே சொன்ன மாதிரி இது ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். இந்த படத்துக்கு ரிலேஷிவை புரிஞ்சுக்கிறதுக்குன்னே உங்களுக்கு தனியாக ஒரு மென்டாலிட்டி வேணும். ஸோ அதை தெளிவாக என்னால் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க தி ட்ரீமர்ஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் மேத்யூ. இவன் அமெரிக்காவை சேர்ந்தவன். பட் அமெரிக்காவில் படிக்காமல் இங்கே ஃப்ரான்ஸ் தான் தங்கி படிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவருக்கு அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் ஒரு மிகப்பெரிய வார் நடந்திருக்கும். அதில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஊரில் எந்த ஆண்கள் இருந்தாலும் சரி அவங்கள கண்டிப்பாக ராணுவத்துக்கு வரணும். அப்படி இன்கேஸ் ராணுவத்துக்கு வரலைன்னா அவங்கள தூக்கி ஜெயிலில் போட அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் நிறைய ஆண்கள் வேண்டாம் வெறுப்பா அந்த போரில் பங்கேற்றிருப்பாங்க. ஸோ அது பிடிக்காம நம்ம ஹீரோ அமெரிக்காலேருந்து இங்கே ஃப்ரான்ஸை தங்கி படிக்க வந்திருக்கான். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா மட்டும்தான். தினமும் தேட்டருக்கு போய் ஒரு படமாக பார்த்துட்டே இருப்பான். அண்ட் குறிப்பாக அந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய உலக சினிமா படங்கள்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நம்ம அடிக்கடி தேட்டருக்கு போய் படங்கள் பார்ப்பான். கரெக்டாக இவன் போகிற அதே தேட்டரில் தான் ரெண்டு பேர் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி. இவன் பாட்டு நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு இவங்க அந்த படத்தில் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி ரெகுலராக நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டுருக்கோம். ஒரு நாள் அந்த மாதிரி தேட்டர் வரப்போ அந்த தேட்டருக்கு வெளியே நிறைய போலீஸாக நிற்கிறாங்க. அது போக நிறைய பொதுமக்கள் வேற போராட்டம் மட்டும் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி சினிமா மூலயமா நிறைய புரட்சி நடந்திருக்கும். சார்லி சாப்ளின் கூட ஹிட்லர் மாதிரி வேசம்லாம் போட்டு படம் எடுத்திருப்பார்ல. இதனால ஜெர்மனிக்கு இந்த மாதிரி படங்கள் ரிலீஸாக பிடிக்க பிடிச்சிருக்காது. அதனால தேட்டரில் க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக போலீஸும் தடி நடந்துட்டு நின்றுருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோ என்ன பண்ண தெரியாமல் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனை பார்க்குறான். நம்ம ஹீரோன் பார்க்க சமாளாக இருப்பா. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, ஹே ஊருக்கு புதுசா உன்னை பார்க்க அமெரிக்கன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப, ஆமாம் நான் அமெரிக்கா தான், இங்கே வந்து தங்கி படிச்சுட்ருக்கேன், எனக்கு இங்கே போகிற படங்கள் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதான் பார்க்காதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினும் அவங்களோட பேசி பழக ஆரம்பிக்கிறா. ஹே இவன் தான் என் அண்ணனோட பேர் தியோன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் இன்ட்ரோ கொடுக்குறா. கிட்டத்தட்ட இவங்க மூணு பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிருக்கும். பட் இப்போ வரைக்குமே இவனுக்கு அந்த ஊரில் ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சோன்னே அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவங்க ரெண்டு பேருமே இவனை மாதிரி படங்கள் நிறைய பார்க்குறவங்க. ஸோ அதனால் சினிமா பற்றி பேசிட்டு அவங்க ஜாலியாக அங்கே வந்து கிளம்பலான் இருக்காங்க. போலீஸார் மக்கள் மேலே தள்ளி நடந்துட்டு இருக்காங்களா, அதனால் அந்த இடமே ஒரு கலவர பூமியாக மாறிட்டு இருக்கு. பட் இவங்க மூணு பேர் நல்லா ஜாலி சிரித்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோ போகிறப்ப அவள் அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறான். நான் இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கேன், தனியாக தான் இருக்கேன், ஸோ இன்கேஸ் எங்கேயாவது வெளியே போனால் எனக்கு கால் பண்ணுங்க, நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரூமுக்கு போகிறான். இவன் அடிக்கடி அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுவான். ஸோ அது மாதிரி இன்றைக்கி வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறான். அம்மா நான் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, எனக்கு எந்த ஃப்ரெண்டும் கிடைக்காம இருந்தாங்க, பட் இன்னைக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு லெட்டர் அனுப்பிட்டு படுத்துங்கிறான். அடுத்த நாள் காலையில் அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வருது. ஹே மேத்யூ, ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு டின்னர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒன்னே இன்வைட் பண்ண ஆசைப்பட்றாங்க. நீ நைட் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரின்னு நைட் அவங்க வீட்டுக்கு போகிறான். ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரோட அம்மா அப்பா ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்கள். அவங்க எப்பவுமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒவ்வொரு நாளாக போகிறேன்னு சொல்லிட்டு இயற்கை ரசிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளாக போயிடுவாங்க. போகிறப்ப இந்த பசங்களுக்கு செக்கில் காசு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த ரெண்டு பேரும் எப்பவும் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. இப்போ எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அந்த அப்பா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. பட் அதே நம்ம ஹீரோ கண்டுக்காம ஒரு லைட்டரே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து இந்த அப்பா கோவருது. ஏண்டா நான் எவ்வளோ பேசிட்டு இருக்கேனே, நீ காது கொடுத்து கூட இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு கேட்குறப்ப, சாரி அங்கிள், நான் இந்த லைட்டரை பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த லைட்டருக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டரோட கேப்பும் இந்த பிளேட் கட்டில் இருக்கிற கேப்பும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கான். இதை பார்த்து அந்த அப்பா ரொம்ப பெருசாகிறாரு. பரவாயில்லடா, இந்த காலத்து இப்படி ஒரு பையனா, நான் கூட சும்மா தான் அந்த லைட்டரை பார்த்துருக்கேன்னு நினச்சேன், பட் அந்த லைட்டரை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கே, ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாராட்டிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து அவங்க அப்பா அம்மா வெளியூர் போண்டிதான் இருக்கும். சரி பசங்களா நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஊருக்கு போயிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நைட் ஆயிடுச்சுல, எதுக்கு ஹோட்டலுக்கு போகிற, பேசாமல் இங்கேயே தங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ரூம் கொடுத்து நைட்டில் படுத்துங்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ இங்கே வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பான். இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அண்ணனும் தங்கச்சியும்
பேரும் தோல் மேல் சாஞ்சு படுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணனுக்கு கிஸ் கொடுத்துருப்பா, நம்ம ஹீரோ கிஸ் கொடுத்துருப்பா. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஒரு வேடாக இருந்திருக்கும். இப்போ நைட்டே படுத்துங்கிறான். நடுராத்திரி நம்ம ஹீரோ கியூன் வருது. இது புது வீடுங்கிறனால நம்ம ஹீரோ டாய்லெட் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சுற்றி முற்றி பார்க்குறான், பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்க 2 பேர்ட்ட கேட்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமோட கதை திறந்து பார்க்குறான். பார்த்து 2 பேருமே நிர்வாணமாக படுத்துங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவனோட அண்ணன் தங்கச்சி தானே, ஆனால் எதுக்கு 2 பேர் நிர்வாணமாக படுத்துங்கிருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் இவன் பெட்டில் போய் படுத்துங்கிறான். இப்போ அடுத்த நாள் கால் ஆகுது. பார்த்தா ஹீரோக்கு மேலே ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோட கண்ணுப்புல இருக்கும்ல, அதெல்லாம் தொடச்சுட்டு நம்ம ஹீரோட நெத்தில கிஸ் கொடுக்குறா. ஏய் என்ன பண்ணுற, எதுக்கு எனக்கு கிஸ்லாம் தர கேட்குறப்ப இது என் வழக்கம். தினமும் காலையில் எங்கள் அண்ணன் எப்படி எழுப்பிடுவேன், சரிவா பல் வழக்கு, நீ ஒரு ரூமுக்கு போன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பல் வழக்குலாம் போகிறான். பார்த்தா பாத்ரூமில் இவங்க அண்ணன் என்னோட குளிச்சுட்டு இருக்கான். அதே பாத்ரூமில் தான் நம்ம ஹீரோனும் இருக்கா. இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அதை பற்றி பெருசாக அவங்கள்ட்ட கேட்காம நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலாம் பார்க்குறான். அப்போ அந்த அண்ணன் நம்ம ஹீரோட்ட கேட்குறான், அம்மா நீ இந்த ஹோட்டலுக்கு காசு கொடுத்து தான் தங்கிட்டு இருக்க, எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து அங்கே தங்கணும், நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக இந்த வீட்டில் இருக்கோம், நீ வேணா எங்களோட ஸ்டே பண்ணுவேன், என் தங்கச்சி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இங்கே இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கும் ஃப்ரெண்டு யாருன்னு இல்லைல்ல, சரின்னு இங்கே தங்க ஆரம்பிக்கிறான். இப்போ இவங்க 3 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. என்னதான் இவங்க 3 பேருக்கு சினிமா பிடிக்கினாலும் சினிமாக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுலாம் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் விஜய் அஜித் சண்டை விட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு பஸ்டர் கீடன் பிடிக்கும். அதே மாதிரி அந்த அண்ணனுக்கு சார்லி சாப்ளின் பிடிக்கும். பஸ்டர் கீடன் பெருசா, சார்லி சாப்ளின் பெருசா, இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோயின், டேய் இதில் சண்டை படம் வந்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு கேம் விளாடலாமா, நம்ம வேணா படத்துக்கு ஒரு டைலாக் பேசுவோம், அந்த டைலாக் எந்த படத்தோட கண்டுபிடிச்சா அவங்க வின்னர், அப்படி ஒரு தோற்று போயிட்டாங்கன்னா அவங்க சொல்கிற டேரை அவங்க பண்ணி ஆகணும், இந்த கேம் விளாடலாமான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ சரின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு படத்துக்கு டைலாக் பேசி காமிச்சிட்டு இருக்கா. அதோட பதில் நம்ம ஹீரோக்கு தெரில. சரி எனக்கு தெரில என்ன பண்ணு கேட்குறப்ப, இந்த மாதிரி நம்ம ஊரில் மியூசியம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஒரு படத்தோட ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அதில் ஹீரோயின் அவங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து கொடுன்னு ஓடி போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம 3 பேர் ஓடிப்போன்னு சொல்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயம் வருது. ஏய் ஊர் ஃபுல்லாக போராட்டம் போயிட்டுருக்கு, நான் வேறு அமெரிக்காலேருந்து இங்கே வந்தவன், இந்த மாதிரி மியூசியம்குள்ளே போனால் என் பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுருவாங்க, இதெல்லாம் டேஞ்சர்னு சொல்கிறப்ப ஏ வாப்பா ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் மியூசியம் போகிறாங்க. அந்த படத்தில் ஒரு சீன் மாதிரியே அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இவங்க வாழ்க்கையை ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு, நல்லா சந்தோஷம் மலையில் நனையறன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த கேம் விளாட்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு படத்தோட டைலாக் பேசுகிறா, அது அவங்க அண்ணனுக்கு தெரில, அதெல்லாம் அவங்க அண்ணனுக்கு பனிஷ்மெண்ட்டாக என் கண்ணு முன்னாடியே மாஸ்டர் பண்ணுன்னு சொல்கிறா. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஆக்வர்டாக இருக்குது. பட் அவங்க அண்ணன் பெருசாக கண்டுக்காம அவன் தங்கச்சி முன்னாடியே மாஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு அங்கே இருக்கவே முடியல, கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்க முடிக்கிறா. அவங்க அண்ணன் போனதுக்கப்புறம் அவன் ஸ்பேமை கையில் தொட்டு பார்க்குறா. இதெல்லாம் பார்க்க நமக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். நம்ம ஹீரோ அவங்க அண்ணனை பார்த்து, டேய் இந்த வீட்டில் என்ன நடக்குது, நீயும் தங்கச்சியும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, நீ எப்போ பார்த்தாலும் உன் தங்கச்சி நிர்வாணமாக இருக்க, இப்போ உன் தங்கச்சி முன்னாடியே மாஸ்டர் பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் உங்களுக்கு தப்பாலாம் கேட்குறப்ப இதில் தப்பு, நாங்கள் 2 பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸு, எங்கள் 2 பேருக்கும் ஜெண்டர் கிடையாது, சொல்லப்போனால் நாங்கள் 2 பேருமே ஒட்டி பறந்த ரெட்டையர்கள் சொல்கிறான். இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே பிறந்தப்ப கையை ஒட்டி பறந்துருப்பாங்க. அதாவது மாற்றான படத்தை சூர்யா அப்படி இருப்பார், அந்த மாதிரி ஒட்டி தான் பறந்துருப்பாங்க. பட் ஆப்ரேஷன் பண்ணி 2 பேரும் பிரிச்சிருப்பாங்க. 2 பேர் வேற வேற ஆளாக இருந்தால் கூட மனதளவில் 2 பேரும் ஒருத்தர் தான். எக்ஸாக்டாக மாற்றான படத்தில் 2 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு இதே ஒன்றா இருந்திருக்கும்ல, அதே மாதிரி தான் இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு சங்கட்டமும் இருக்காது. இந்த 2 பேர் எப்பயுமே மனசளவில் ஒன்றா தான் இருப்பாங்க. யூஸ்வலாகவே ட்வின்ஸுக்குள்ளே அவங்க பேசிக்காமலே கம்யூனிகேட் பண்ண முடியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அண்ணனும் தங்கச்சியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த அண்ணன் ஒரு பொண்ணு செக்ஸ் வச்சுருக்கான்னா அந்த ஃபீலிங் அந்த பொண்ணுக்குமே கிடைக்கும். 2 பேர் ஜென்டர் வேறு இருந்தாலும் மனசளவில் 2 பேர் ஒன்று தான். இதெல்லாம் அந்த அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோவால் இதை அக்செப்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு இவங்களோட ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். நம்ம ஹீரோ கூட ஒரு வாட்டியாவது செக்ஸ் வச்சுக்குன்னு ஆசைப்படுவா. அதனால் அந்த அண்ணனுக்கும் அந்த ஃபீலிங் புரியும். ஹே என் தங்கச்சி கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் 2 ஒன்றா இருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் அந்த ரூம்லேயே செக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே அந்த அண்ணன் இருப்பான். பட் அவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஃபீல் ஆகாது. அவன் பாட்டு ஜாலியாக ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஹீரோயினும் ரொம்ப நெருங்கி பட ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க.
இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அந்த அண்ணனுக்கு சாதாரணமாக தான் தெரியும். பட் போக போக அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ வர வரைக்குமே இந்த அண்ணனும் தங்கச்சியும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. பட் நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் அந்த அண்ணன் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், நம்ம தங்கச்சிக்குன்னு ஒரு பார்ட்னர் கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து தங்கச்சி பழைய மாதிரி நம்ம கூட இருக்க மாட்டா. அதனால் நமக்குன்னு தனியாக ஒரு பார்ட்னரை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் தனியாக அவங்க காலேஜில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த மாதிரி இவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அந்த அண்ணன் குளிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்கு கருத்து எதிர்மறையாக இருக்கும். நம்ம ஹீரோ வேறு அமெரிக்காவை சேர்ந்தாங்கன்னா இந்த அண்ணனுக்கு அமெரிக்காக்காரங்களை அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. டே அமெரிக்காவில் வேஸ்ட்லா பாத்தியா, வியட்நாமுக்கு எதிராக எத்தனை பெண்களை துன்புறுத்திருப்பாங்க, எத்தனை பேர் கற்பழிச்சிருப்பாங்க, அமெரிக்க ராணுவர்கள் ரொம்ப மோசமானு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கோவருது. டேய் எல்லா சொல்யூஷன் அப்படி கிடையாதா, நிறைய பேர் வேண்டாம் வெறுப்பாதான் ராணுவத்துக்கு போயிருப்பாங்க, அவங்கள அப்படி குறை சொல்லக்கூடாதா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வேர்ல்டு பாலிடிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோயினும் ஹே இங்கே இதாக பேச வேண்டிய நேரம், வாங்க நம்ம லவ் பற்றி பேசிக்கணும்னு சொல்லிட்டு 3 பேர் நியூடாக அந்த பாட்டிலில் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து சரி நீங்கள் இப்படியே சண்டை போட்டே தான் இருப்பீங்க, வா நம்ம 2 பேரும் எங்கே டேட்டிங் போகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. நல்லா 2 பேர் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றது, படத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அண்ணனை காணோம். அவங்க அண்ணன் தனியாக இவர் பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த பொண்ணோட தனியாக ஒரு ரூமில் செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு அண்ணனுக்குன்னு தனியாக ஒரு லவர் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கடுத்து அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறான், நம்ம தனியாக ஹீரோட போகிறோம். ஸோ இந்த ஒரு எண்ணம் இவங்க 2 வருது. ஸோ அதனால் நம்ம ஹீரோட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறா. பட் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோக்கு இங்கே 2 பேர் உறவை பற்றி ஒரு சந்தேகம் வருது. சரி இதை பற்றி ஹீரோன்ட்ட கேட்போன்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்ட கேட்குறான். ஆமாம் நீங்கள் 2 பேர் நிறுவனம் படுத்துட்டு இருக்கீங்களே, இதை மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரியாதா, நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோயினும் அதே சொல்ல ஆரம்பிக்கிறா. நாங்கள் 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் நாங்கள் 2 பேரும் மனசால கரெக்டாக இருப்போம். இங்கே பார்த்தியா எனக்கு இங்கே தழும்பு இருக்குல்ல, இதே தழும்பு தான் எங்கள் அண்ணனுக்கு இருக்கும். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு பிறக்கிறப்ப கை ஒட்டி தான் பிறந்தோம். ஸோ எங்கள் 2 பேரும் பொறுத்தளவுக்கு நாங்கள் ஃபீலிங்ஸில் ஒரே மாதிரி ஆட்கள் தான். நாங்கள் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட செக்ஸ் பண்ணதே இல்லை. ஏன் இன்ஃபேக்ட் தூங்குறப்ப கூட நாங்கள் எப்பயுமே கட்டுப்பிடிச்சி தூங்கினதே இல்லை. 2 ட்வின் குழந்தைகள் எப்படி ஒரு கருவறையில் 2 பேரும் ஒன்றா படுத்திருப்பாங்க அந்த மாதிரி எப்பயுமே நாங்கள் ஃபீல் பண்ணிக்குவோம். எங்கள் 2 பேரும் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். எங்கள் அண்ணனோட ஸ்பேமும் எனக்கு ஒன்று தான், எனக்கு பீரியட்ஸோட பிளட்டும் எங்கள் அண்ணனுக்கு ஒன்று தான். இங்கே 2 பேருக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. பட் நாங்கள் இந்த மாதிரி ஒன்றா இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் தப்பில்லாமல் தோணலாம். பட் வெளியே வந்து ஆள் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தப்பாக தெரியாத செய்யும். ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா கூட பார்க்கலாம், அவங்களுக்கு தப்பாக கூட தோணான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ இன்னொரு கேள்வி கேட்குறான். ஓ இந்த விஷயம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாதா, இன்கேஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுன்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் அதுக்கடுத்து உயிரை விட மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறது தெரியவே கூடாது, அப்படின்னு கேஸ் தெரிஞ்சால் சூசைட் பண்ணி செத்து போகிறேன்னு சொல்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹே அப்போலாம் சொல்லாதுப்பா, ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் அங்கே ஒரு ரெகுலர் லைஃப் ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்தில் இந்த அண்ணனுக்கு நம்ம ஹீரோ மேலே வெறுப்பு வருது. ஏன்னா பொலிட்டிக்கலாகவும் சரி சினிமாவும் சரி 2 பேத்துக்குமே எதிர்மறையான கருத்து இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம தங்கச்சிக்கு செட் ஆவானா, அண்ட் இவன் இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் முன்ன மாதிரி நம்மளால் நம்ம தங்கச்சியோட ஒழுங்காக பழக முடியலையே. ஸோ இந்த ஒரு எண்ணமும் அந்த அண்ணனுக்கு இருக்கும். அதனால் அடிக்கடி 2 பேரும் சண்டை போடுவாங்க. பட் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்சிக்குன்னு சொல்லி அந்த அண்ணங்கிற எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்படி தினமும் குடிச்சுக்குமான்னு சொல்லிட்டு இவங்க லைஃப் நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் இவங்க அப்பா மொழி வச்சு காசுலாம் காலியாக போயிடுது. அந்த வீட்டில் ஒரு கேக் இருக்கும், அது இவங்களும் சமைக்கிறேங்கிற பேரில் கறி வச்சுருப்பாங்க. எப்படியோ கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு டென்ட் ரெடி பண்ணுறா. இது சின்ன வயசில் அவர் ரெடி பண்ண ஒரு டென்ட்டு. வாங்க இன்றைக்கி நம்ம நைட்டு 3 பேர் இங்கே தூங்குவோன்னு சொல்லிட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே தூங்குறாங்க. யூஸ்வலாகவே அந்த அண்ணன் தங்கச்சி இப்போ நிர்வாணமாக தான் படுத்துவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வேறு இருக்கானா, ஹீரோட செக்ஸ் பண்ணுறப்ப அவனும் நியூடாக தான் படுத்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 3 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அன்னைக்கு நைட்டு தான் வெளியூர் போனவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு நாஸ்டியே இருக்குது. நல்லா சரக்கு அடித்து பாட்டில் அங்கங்கே போட்டு வச்சுருக்கிறது, சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவாமல் அங்கிட்டு இங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்து அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வீட்டு இப்படி வச்சுருக்காங்களே, சரி எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூம் போகிறாங்க. பார்த்தா 3 பேர் ஒரு டென்ட்டில் நிர்வாணமாக அப்படியே படுத்துருக்காங்க. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பட் பசங்க கிட்ட இதை கேட்க தயங்கிட்டு அவங்க எப்போயும் செக் தான் எழுதிட்டு போவாங்க. அந்த மாதிரி செக் எழுதி டேபிள் வச்சுட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து வழக்கமாக கிளம்பி போயிடறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் போயிருது, நம்ம ஏன் எழுந்து பார்க்குறா. பார்த்தா டேபிளில் அவங்க அப்பா வச்சிருப்போன்னு செக் இருக்குது. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. வீட்டில் செக் இருக்குன்னா
அம்மா அப்பா இங்கே தானே இருப்பாங்க, எங்கே போயிருப்பாங்க வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறா, அவங்க அப்பா அம்மாவே காணோம். ஸோ அவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருந்திருக்காங்க. நாங்கள் எல்லோரும் நீயோட படுக்கிறத பார்த்து அவங்களுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இதை நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அவள் கொஞ்ச நாளைக்கு கூட ஈரோடு சொல்லியிருப்பா, இந்த விஷயம் எக்காரணத்து கொண்டும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அப்படின்னு கேஸ் தெரிஞ்சால் சூசைட் பண்ணி செத்து போயின்னு சொல்லியிருப்பா. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அவள் சொன்ன மாதிரி சூசைட் பண்ணி சாகலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஏர் நாஸ்லாம் கழட்டி விட்டு அவங்க 2 பேர் கூடயும் நம்ம மீன் படுத்துட்டு இருக்கா. இப்போ இந்த வீடு ஃபுல்லாக கேஸ் சிலிண்டர் பரவிட்டா இருக்கா. இன்கேஸ் சின்ன தீப்பொருள் இருந்தால் கூட இவங்க 3 பேரும் அங்கே செஞ்சு போயிடுவாங்க. இதான் நம்ம ஹீரோட பிளானாக இருக்குது. சூசைட் பண்ணி சாகலான்னு இருக்கிறப்ப சடனாக ஜன்னல் வழியாக யாராவது கழுட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து மற்ற 2 பேர் எழுந்து போயிடறாங்க. ஸோ சூசைட் பண்ணி ட்ரை பண்ண தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த கேஸ் சிலிண்டர்லாம் எடுத்து வரமாச்சறா. ஏன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த ஊர் நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய கலராக மாதிரி இருக்கும். போலீஸும் மக்களும் ஒரு மிகப்பெரிய கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் கல்வெட்டு அடிக்கிறது, போலீஸ் தடியை நடத்துறது, இந்த மாதிரி பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த அண்ணனுக்கு கோவம் வருது. அவன் சும்மாவே பொலிட்டிக்கலி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்பானா, இதெல்லாம் பார்த்து கோவம் வருது. வாங்க நாமளும் சண்டை போடுவோம், மக்களேருந்து போராடணும்னு சொல்கிறப்ப இது நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு அகிம்சைவாதி மாதிரி. அதனால தான் அமெரிக்காவுக்கு பிடிக்காம போருக்கு பயந்து இந்த ஊருக்கு வந்திருப்பான். அதனால அந்த அண்ணனை பார்த்து, ஹே வயலன்ஸை இன்றைக்குமே தப்பு, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப, நீ யாரா, நீ அமெரிக்காவை சேர்ந்தது தானே, உனக்கு எப்போ எங்கள் நாடை பற்றி தெரியும், நீ வேறு ஊர்லேருந்து இங்கே வந்த நாய் தானே, நீங்களே இங்கே வச்சு தலாடலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் ரொம்ப ஆசை பேசுகிறான். இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம ஹீரோ தான் அவன் தங்கச்சி பிடிச்சிருப்பாள், அந்த ஒரு கோவத்தில் பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஸோ போராட்டத்தில் கலந்துக்காம நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நிற்கிறான். பட் அந்த அண்ணன் சும்மா இருக்கிற மாதிரி தெரில. நம்ம ஹீரோயின் அந்த போராட்டத்தில் கூட்டி போய் பெட்ரோல் குண்டில் எரிஞ்சு அந்த இடமே பெரிய கலவரமாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ இதுக்கடுத்து இவனோட இருக்க பிடிக்காம அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ அந்த இடத்துல போலீஸே ஒரு மேம்படி துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. இதோட ட்ரீமர்ஸுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் பார்த்த மக்களுக்கு 2 வகையான எண்ணத்தை இந்த படம் கொடுத்துருக்கோம். ஏன்னா இருந்தாலும் இந்த மாதிரி அண்ணன் ஒன்றா படுத்தக்கூடாதுப்பா, இது ஒரு தப்புன்னு சொல்ல ஒரு கேங்கும் இல்லைப்பா, அவங்க பண்ணது கரெக்டு தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அந்த ரகமும் கிடையாது, ஸோ அவங்க அப்படி இருந்தால் கரெக்டு தான் சொல்லிட்டு இன்னொரு கேங்கு சொல்லும். பட் உண்மையை சொல்லப்போனால் அவங்க 2 கிடையவே கிடையாது. நம்ம இந்த படத்தை தப்பான நடந்து பார்க்கறது காரணம் என்னன்னா 2 பேருமே வேற ஒரு ஜெண்டருங்கிறனால தான். இப்படி இன்கேஸ் அந்த ட்வின்ஸ் 2 பேருமே மாற்றம் படத்தில் வர மாதிரி அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோம். 2 பேர் தூங்குறப்ப நிறுவனம் ஒன்றா படுத்துங்கிறாங்க, 2 பேரும் குளிக்கிறப்பையும் நிறுவனம் குளிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆக்கோட தெரிஞ்சிருக்காது. பட் அது ஒரு பையன் பொண்ணுங்கிறப்ப தான் அது நமக்கு ஆக்கோட தெரியுது. பட் அந்த ட்வின் பிரஸை பொறுத்த வரைக்கும் அது தப்பே இல்லை. இதுதான் அவங்களோட வாதமாக இருக்குது. ஸோ இந்த கதையை கேட்ட உங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப் பண்ணிச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ இம்ப்ரெஸிங். பை கைஸ்.